உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மோசமடையும் தேங்காய் தட்டுப்பாடு, அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. நாமலின் மோசடிகளை காட்டிக் கொடுக்க போகும் பிரபல தொழிலதிபர். இந்து மதத்தை இழிவுபடுத்திய அர்ஜுனா எம்பிக்கு வலுக்கும் கண்டனம். தமிழ் எம்பி மீது பாய்ந்ததா பயங்கரவாத தடை சட்டம், சபையில் கேள்வி. வாளுடன் நடனமாடிய ஜனாதிபதி, சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. இனி விரிவான செய்திகள். அடுத்த சில மாதங்களுக்குள் 200 மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு இலங்கை தென்னை கைத்தொழில் சபை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போதைய தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு உரங்களின் விலையேற்றமே பிரதான காரணம் என்று அதன் தலைவர் ஜெயந்த சமரகோன் குறிப்பிட்டுள்ளார். தேங்காய் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி தொழில்துறைக்கு தேவையான தேங்காய் இருப்புகளை அவசரமாக இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் நாடு சுமார் $1 பில்லியன் வருவாயை இழக்க நேரிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வடக்கில் தேங்காய் உற்பத்தியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் ஒரு பிரபல தொழிலதிபர் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த அறிக்கை ஒரு விமான ஒப்பந்தம் குறித்து வெளியிடப்பட உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அந்த தொழிலதிபர் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக 2 முறை சாட்சியம் அளித்த ஒருவர் என்றும் தெரியவந்துள்ளது. இதேவேளை குறித்த தொழிலதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அளித்த வாக்குமூலங்களை ஆராய்ந்த போது அவர் வாக்குமூலம் வழங்கியவர்களில் ஒருவர் தற்போதைய அரசாங்கத்தில் ஒரு அமைச்சரின் பெயரும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொழிலதிபரினால் வழங்கப்படும் தகவல்களுக்கு அமைய நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா இந்து மதத்தை இழிவுபடுத்தி முகநூலில் பதிவிட்டமைக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கல்குடா வலய சைவ குருமார் சங்கத்தின் உபத்தலைவர் சிவஸ்ரீ சிவரேகன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்குடா வலய சைவ குருமார் சங்கத்தினால் நேற்றைய தினம் மாலை நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பொன்றின் போதே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இந்து சமயத்தையும் இந்து சமயத்தை பின்பற்றுபவர்களையும் இந்து சமய மக்கள் பூசுகின்ற திருநற்றை பற்றியும் கேவலமான வார்த்தைகளை முகநூலில் பதிவிட்டமையை கண்டித்தும் அவருக்கு எதிராக இந்து கலாசார அமைச்சர் மற்றும் நாட்டின் ஜனாதிபதி ஆகியோர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நியாயம் வேண்டி தாங்கள் வீதியில் இறங்கி போராடப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு விமான நிலையத்தில் இடம்பெற்ற விடயம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு விமான நிலையத்தில் தடுக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்ற தருணத்தில் நானும் அங்கிருந்தேன். குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் அவருக்கு எதிராக பயணத்தடை உள்ளதாக கூறினார். அதனைத் தொடர்ந்து கலந்துரையாடி நாம் இந்தியாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தேன். இத்தகைய விடயங்கள் காணப்படி நீதிமன்றத்தின் உத்தரவு அவசியம். ஆனால் அதிகாரிகள் அவருடைய நாடாளுமன்ற வரப்பிரசாதத்தை மீறும் வகையில் செயல்பட்டனர். அரசாங்கம் இன்னமும் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு இந்த விடயத்தில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற பின் பதவியேற்பு விழா கொண்டாட்டத்தில் நடனமாடி கேக் வெட்டிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. பதவியேற்ற சில மணி நேரங்களுக்கு பிறகு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதில் 70களின் டிஸ்கோ ஹிட் பாடல்கள் மீதான அவரது ஆர்வம் முழுமையாக வெளிப்பட்டுள்ளது. கேக் வெட்டும் விழாவில் ட்ரம்பிற்கு ஒரு வாள் வழங்கப்பட்டது. அவர் கையில் வாளோடு நடனமாடத் தொடங்கிய போது அங்கிருந்த பலரும் பாடலின் தாளங்களுக்கு ஏற்ப நடனமாடத் தொடங்கினர். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் கையில் ராணுவ வாளோடு நடனமாடிக்கொண்டு கேக் வெட்டிய வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அத்துடன் பதவியேற்றுக் கொண்ட உற்சாகத்தில் அவர் தன்னுடைய மனைவி மெலனியா ட்ரம்போடு கைகோர்த்து ஜோடியாக நடனமாடியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மோசமடையும் தேங்காய் தட்டுப்பாடு, அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. நாமலின் மோசடிகளை காட்டிக் கொடுக்க போகும் பிரபல தொழிலதிபர். இந்து மதத்தை இழிவுபடுத்திய அர்ஜுனா எம்பிக்கு வலுக்கும் கண்டனம். தமிழ் எம்பி மீது பாய்ந்ததா பயங்கரவாத தடை சட்டம், சபையில் கேள்வி. வாளுடன் நடனமாடிய ஜனாதிபதி, சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.
மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.